அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, என் விருப்பப்படி வாழும்போது என் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் பிடிக்கல, இல்ல என் குடும்பத்தின் விருப்பத்தின்படி பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. இதை எப்படி நான் பேலன்ஸ் செய்து சமாளிப்பது அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த போன வாரம் ஒரு பையன் கிளாஸ் வந்தான் இதே பதிலோட தான். ஸோ அந்த பையனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, வேலை இல்லாம இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒன்று, மனைவி ஒண்ணுமே சொல்லல, அவளா வேலைக்கு போயிட்டு வர்றா, டேக் யூர் ஓன் டைம் சொல்லிட்டா. உடனே மனைவி மீது ஒரு விசுவாசம் வருது, ஒரு லவ் வருது, ஒரு அன்பு வருது, ஒரு ஆசை வருது. ஓ, இவளுக்காக நாம் ஏதாவது பண்ணியே ஆக வேண்டும், நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மனம் துடிக்குது. இன்னொரு முனை இல்லை, என்ன வேணா பண்ணாலும் எப்படி முடியும், எனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, நான் இப்படிதான் இருக்கணும்ட்டு என்னை பத்தி நான் நிறைய நினைச்சு வச்சிருக்கேன், அதன்படி நான் வாழ்ந்தாக வேண்டும் அல்லவா. அப்ப அதற்கு எனக்கு அந்த அட்மாஸ்பியருக்காக கொஞ்சம் நான் பொறுமையா இருந்துதானே ஆகணும் அப்படின்னு நீ எப்படி விட்டு கொடுப்பேன்ட்டு அவனுடைய விருப்பம் இப்ப தடுக்குது. அவளுடைய விருப்பம், அவளை நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், நல்ல புருஷனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு தக்கன போயிடலாமான்னு தோணுது. மீன்வயல் இந்த சைடு அப்பா அம்மா சொசைட்டி இப்படியே இருந்தா என்ன இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு போர்ஸ் தர்றாங்க, இன்னும் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம்னு பல ஐடியாக்கள் இங்க இருந்து வருது. சரி, என்னடா இங்க எமோஷன் அப்பா அம்மாவும் நம்மளை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுறாங்க, அப்ப அப்பா அம்மா பேச்சு போயிட்டு போயிடலாமா அப்படின்னா என் விருப்பம் டோட்டலா காலி ஆயிருந்தேன். இவ விருப்ப ஏன் விருப்பப்படி போனோம்னா இவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுவாங்கல்ல. அப்ப நான் என்னதான் பண்றது அப்படிங்கறதுதான் கேள்வியே. ஸோ அந்த கேள்விக்கு பதிலா நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த நளிகினா இந்திரம் அப்படிங்கிறதான் வாசிச்சு காட்டு. இப்ப பிரச்சனை, அந்த ஒரு ராட்டினம் கட்டப்படுகிறது மரத்திலே கிளியை பிடிப்பதற்காக. அதில் உட்கார்ந்த கிளி அந்த ராட்டினத்தை உட்கார்ந்தோன்னே ராட்டின கீழே உருள தலைப்படுகிறது. கீழே உருதுரலை தன் தலைமையில் ஏற்றி கொண்டு மூக்கால் உராய்ந்து மார்பால் முற்றி கீழிருந்து காலை எடுத்து மேல் பாகத்தில் வைக்க மீண்டும் அந்த ராட்டினம் உருள ராட்டினத்தோடு கட்டுப்பட்டு போனதாக எண்ணிய அந்த கிளி விடுபட்ட தன் காலை கொண்டே கெட்டியாக பற்றி கிடந்து கடைசியில் வேடன் கைப்பட்டு இழந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஞானதேவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ராட்டினம்னா என்ன அப்படின்னா, வீணான தேவையில்லாத உண்மை இல்லாத கற்பனைகள் தான் உன்னை இப்படி கட்டுப்போட்டு தனக்குத்தானே சத்ருவாக்கின்றன அப்படின்னு சொன்னார். அப்போ ராட்டினம், இந்த ராட்டினம்னா என்ன அப்படின்னா, குடும்பத்தின் விருப்பம், சமுதாயத்தின் விருப்பம், உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வச்சிருக்கிற அந்த அடிக்ஷன் தான் இங்க ராட்டினம். அந்த எண்ணம் தான், அந்த கற்பனை தான் ராட்டினம். அந்த எண்ணம் உன்னை கட்டு போட்டு போனதாக நினைத்து அதிலேயே சுழன்று 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 கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். கடைசியில வேடம்னா இங்க துக்கம். ஸோ துக்கம் உன்னை கவி விடுகிறது. இதற்கு காரணம் ராட்டினம் அல்ல, நீ தான் பிடிச்சிருக்க. நீ பிடிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம், உன் விருப்பம்தான் இதற்கு காரணம். அப்போ என்ன பண்ணணும் நீ அப்படின்னா, சமுதாயத்தை தூக்கி போடு, குடும்பத்தை தூக்கி போடு, உன்னுடைய விருப்பத்தையும் தூக்கி ஓரத்துல வை. மூணையும் தூக்கி ஓரத்துல வச்சா ஒண்ணு புரியும். இப்ப தான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருந்தால் நன்மையாக இருக்கும் என்பது முன்னாடி கண்ணாடியில தெளிவா இருக்கு. முன்னாடியில கண்ணாடி தெளிவா இருக்கு, ஆனா அந்த கண்ணாடியை நான் தெளிவா பார்க்க முடியல. ஏன்னா கண்ணாடி முழுக்க அழுக்கு படிந்திருக்கிறது. என்ன அழுக்கு படிந்திருக்கிறது? சமுதாயத்தின் விருப்பம், குடும்பத்தின் விருப்பம், என்னுடைய விருப்பம் அப்படின்னு ஒரு பெரிய அழுக்கு படிந்திருக்கிறது. அந்த அழுக்க தொடச்சிடுறா. அப்போ உன் விருப்பத்தை தூக்கி குப்பையில போடு. அடிக்ஷன், விருப்பம், ஈகோ எல்லாம் தூக்கி குப்பையில போடு. சமுதாயம் தூக்கி குப்பையில போடு. குடும்பம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு அப்படின்ட்டு அந்த குடும்பத்தின் மேல் உள்ள அடிக்ஷனை தூக்கி வெளியே போடு.
உன் மீது இருக்கும் அந்த ஈகோவை தூக்கி குப்பையில போடு, சமுதாயத்தின் மீது இருக்கும் ஒரு அடிக்ஷனை தூக்கி குப்பையில போடு. எல்லாத்தையும் குப்பை போட்டு நீ ரிலாக்ஸ்டா உட்காந்து தொடச்சிட்டேன்னு அர்த்தம். அந்த கண்ணாடி அப்படி தொடச்ச மாதிரி. அப்ப கண்ணாடியை தொடச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அங்கே தெரியும், கிளியரா தெரியும் தான் என்ன செய்ய வேண்டும், எது எனக்கு நன்மை வரும், எதை செய்தால் பெர்மனண்டாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு தெளிவு உனக்குள்ளே வரும். அந்த தெளிவு உனக்குள்ளே இருக்கு. அதை மறைத்திருப்பது இந்த ராட்டினத்தோடு நீ ராட்டினம்னா தேவையில்லாத கற்பனை, அந்த ஈகோ அடிக்ஷன். இதுதான் உன்னை கட்டி போட்டு வச்சிருக்கு. அதை விட்டு வெளியே வந்தேன்னா வாட் டு டூ, நீ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பது மிக தெள்ள தெளிவாக உனக்கே புரியும். அது அது எப்படி இருக்கும்லாம் யோசிக்க வேண்டாம். அப்ப கிளியரா புரியும். தூக்கி எடுத்துட்டோம்னா அது தானா புரியும். பிரச்சனை தானாக புரிய வேண்டிய விஷயத்துக்கு நீ என்ன பண்றேன்னா ஏதோ புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்ட்டு மேலும் மேலும் கண்ணாடி அழுக்கு பண்ணிட்டு இருக்க. அடிக்ஷன் இல்லாத வரைக்கும் உனக்கு எதுவுமே புரியாது. ஸோ அந்த அடிக்ஷன் ஈகோ மொத்தத்தையும் தூக்கி வெளியே எடுத்து விட்டால் உனக்கு எளிதாக புரியும் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லப்பட்டது. சரி, அது சொல்லிட்டு அடுத்து ஒண்ணு வாசிச்சோம். இந்த அழுக்கு என்பது, ராட்டினம் என்பது என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதிரகமயத்தில் ராமனாக நான் இருக்க, பேரனந்தமாக நான் இருக்க, இவனும் நான் எனது பற்று என்கின்ற பேரில் வெளியிலே போய் கஷ்டப்படுகிறான். அப்ப ரெண்டு சொல்றார், அடிக்ஷன் என்பது எனது, நான் என்பது ஈகோ. ஸோ ஈகோவும் அடிக்ஷனும் தான் மூல காரணமா இருக்கிறது. ஈகோ அடிக்ஷனை எடுத்துட்டா என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டாவது, அனைத்தையும் சாட்டிஸ்ஃபைடு பண்ணணும் எப்படி முடியும், எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும் எனக்கு புரியல. என்ன டெம்பரரியா சாட்டிஸ்ஃபைட் பண்ண போறியா? ஏன்னா இப்போ உனக்கு பிடிச்சிட்டு இருக்கிறது நாளைக்கு பிடிக்காம போலாம், இப்போ சமுதாயத்துக்கு பிடிச்சிருந்தது பிடிக்காம போலாம், இப்போ குடும்பத்துக்கு பிடிச்சிருந்தது நாளைக்கு பிடிக்காம போலாம். அப்ப டெம்பரரியா மூணையும் பேலன்ஸ் மூணு வெவ்வேறு விதமாக வேற இருக்கிறது. அப்ப அந்த மூணையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவ? அப்போ மூணையும் பேலன்ஸ் பண்ணுவது என்பது இயலாத காரியம். மூணும் தானா பேலன்ஸ் ஆயிக்கணும் நீயா இருந்தா. அது எப்படி நீயா இருந்தா தானா பேலன்ஸ் ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவன்கிட்ட சொன்னேன், உனக்கு ஒரு தம்பி இருக்கானா? ஆமா. அவன் எவன் பேச்சும் கேட்க மாட்டானே, அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் இருக்கிறான். ஆமா, அவன் யாரு பேச்சும் கேட்கறது இல்லை. அவன் தன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கிறான். யார் பேச்சும் கேட்கறதுல அவன் தெளிவா இருக்கிறான். சரி, அவன் யாரு பேச்சும் கேட்கறது இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அவனுடைய குடும்பமோ சமுதாயமோ அவனை ஒன்ன ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுதா? இல்ல என்னதான் ஓவரா ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆமா, நீ இங்கிட்டு அடிக்ஷன்ல மண்டை ஆட்டுவல்ல, அவன் தான் அடிக்ஷன் இல்ல ஒரு ஈகோல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் ஈகோலயே வச்சுக்கோங்க, அவன் குடும்பத்துக்கும் தலை சாய்ப்பதில்லை, சமுதாயத்துக்கும் தலை சாய்ப்பதில்லைன்னு அந்த ரெண்டு அவனை கட் பண்ணிருச்சு. ஆமா, இவனை இப்படிதான், இவனை ஒண்ணும் பண்ண முடியாது, எப்படி போய் தொலையட்டும்ட்டு அந்த இரண்டு பேரும் அவனை கண்டு கொள்ளவில்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு பேலன்ஸ் ஆயிட்டான். ஆனா நீ என்ன பண்ற? இந்த அடிக்ஷன்ல உட்காந்துக்கிட்டு அவர்களையும் குழப்பி உன்னையும் குழப்பி ஈகோல உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்போ ஈகோல இருக்கிறவனுக்கே அந்த ரெண்டு பேலன்ஸ் ஆகுது. ஆனா அவன் எங்க போய் அடி வாங்குவான்? ஈகோனால கஷ்டப்படுவான் நாளைக்கு. ஆனா இப்ப நம்ம சொன்னது உன் ஈகோத்தையும் தூக்கி வச்சிரு, அந்த சமுதாயத்தையும் தூக்கி வச்சிரு, குடும்பத்தையும் தூக்கி வச்சுட்டு பொதுவாக அந்த கண்ணாடியில் உனக்கான சுதர்மம், உனக்கான இயல்பு, உனக்கு எது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், உனக்கு எது திருப்தியாக இருக்கும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் அந்த ஈகோ ஓரங்கட்டிட்டு சாதாரணமா பார்த்தோம்னா நமக்கு இதுதான்டா சூப்பரா இருக்கும், இது பண்ணா நல்லா இருக்கும், இப்போதே நல்லாதான் நம்ம இருப்போம், நாம் திருப்தியாக தான் இருக்கிறேன், நான் நல்ல நிலையில் இருக்கிறேன் என்பதே ஃபர்ஸ்ட் புரிஞ்சு திருப்தியாயிரும். அந்த நிலையில இருந்து கொண்டு நாம் இதை செய்யலாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அப்படி அதிலே நீ எதிர்பார்ப்பு இல்லாமல் ஈகோ இல்லாமல் சென்று விட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஓ மனம் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த ஈகோ கரைஞ்சு உனக்கு ஒத்துழைச்சு சூப்பரா ஜாலியா சந்தோஷமா ஓட்ட இருக்கிற பிரச்சனையும் பேலன்ஸ் பண்ணும். ரெண்டாவது, குடும்பம்.
நீ தெளிவா அதனா ஈகோ இல்ல, அடிக்ஷன் இல்ல, விருப்பெருப்பு இல்ல. என்னதான் அவங்க விருப்பெருப்புல இவன் இப்படி இருக்கிறானே சொன்னாலும் அந்த இன்னொரு மனம் அவன் நியாயமா தான் இருக்கான், தெளிவா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் வேற வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துக்கு வருவார்கள். சமுதாயமும் சரியா ஒண்ணு ஒதுக்கிறோம், கண்டுக்கிறாது, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளும். அப்ப அவர்களுக்கு தொல்லை இல்லை. அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது இன்னும் வீணான கற்பனை. அப்ப அவர்களும் மறந்து விடுவார்கள், உன் மனமும் உன்னை தொல்லப்படுத்தாது. நீ சுதந்திரமா. அப்ப 3 பேலன்ஸ் ஆயிடுச்சு இன்டைரக்டா. எப்போ நீ இந்த 3ஐயும் தள்ளி வச்சுட்டு உனக்கான அந்த சுதர்மத்தில் விருப்பெருப்பு இல்லாமல், ஈகோ இல்லாமல் பயணிக்கும் போது உனக்கான சுதர்மம் என்ன, இந்த 3ஐ தள்ளி வச்சுட்டேன்னா அந்த அழுக்கை எழுத்துட்டு ரிலாக்ஸ்டா இருந்தேன்னா கண்ணாடி தெரியும் உனக்கு என்ன பண்ணணும். அதை நீ இப்ப இந்த அழுக்கோடையே நீ கண்ணாடிக்குள்ள தேட பார்த்தேன்னா தப்பாதான் படிப்ப. அழுக்கை எடு, கிளியரா புரியும். நான் தனக்கு என்ன வேண்டும், எது வர வேண்டும் என்றுதான் யோசிக்கலாம் வேண்டாம். அத்தானா வரும். எப்போது? இந்த அழுக்கை எடுக்கும் போது. சோ அகங்கார அடிக்ஷன் என்கின்ற நான் எனது என்கின்ற பற்றை நீ எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதுல குறுகிய காலத்திலேயே நீ நினைச்ச உன் மனமும் சரி, குடும்பமும் சரி, சமுதாயம் சரி, ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு உன்னை தொல்லை பண்ணாம அதுவும் தொல்லை அடையாமல் ரிலாக்ஸ்டாக வண்டி போகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ இதுதான் என்னுடைய பதில்.